राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான பிரஜமண்டல விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம பிருந்தாவனத்தை தாண்டி அழகா பிரஜமண்டலம். சரியா? பிரஜமண்டலம் அப்படின்றது 84 குரோச தூரம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது 84 குரோச தூரமும் கோலோக பிருந்தாவனத்திலிருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தான் ரொம்ப அழகா கர்க சம்ஹிதை முதற்கொண்டு பல கிரந்தங்கள்ல காண கிடைக்கிறது. சொல்லியிருக்க நினைக்கிறேன். இந்த 84ன்றது என்ன கணக்குன்னா, மொத்தமா 84 லட்சம் விதமான ஷரீரங்கள் இந்த ஜீவனுக்கு கிடைக்கிறது. அந்த 84 லட்சம் ஷரீரங்கள்ல தான் இந்த ஜீவனானது இப்படி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம்னு சுத்தின்றே இருக்கு. இந்த 84 லட்சம் விதமான ஷரீரங்கள்ல மாட்டிக்காம தப்பிச்சு போகிறது தான் முக்தி, மோட்சம், விடுதலை அப்படின்னு காண கிடைக்கிறது. பகவத் சங்கல்பத்தினால பகவத் தியானத்தோட திரும்பியும் ஜன்மா எடுத்துக்கொண்டு வர்றது அது வேற. என்னன்னே புரியாம திரும்பி திரும்பி பிறந்து திரும்பி திரும்பி நம்மாழ்வார் சொல்ற மாதிரி செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் கேள்விக்கு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு அவர் சொன்னதுனால ஒவ்வொன்றத்துலயா மீன் ஆயிட்டோம்னா தண்ணியிலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். தண்ணியை விட்டு வெளில போனா போச்சு உலகம், செத்து போயிடுவோம். பறவையா இருந்தா ஆகாசத்துல பறந்துட்டு இருப்போம். என்ன பறவையா பிறக்கிறோமோ அந்த பறவைக்கான ஆகாரம், அதனுடைய ஜோடி, அதனுடைய குழந்தைகள். இப்ப தேன் சிட்டுன்னு சொல்லுவோம், ஹம்மிங் பேர்ட். அதுனா எல்லா பூலையும் போய் அழகா தேன் எடுத்துட்டு இருக்கும், குஞ்சா இருக்கும். இப்ப இந்த பறவைய அதே கழுகு இந்த மாதிரி பறவைகள்லாம் வேட்டையாடும். அந்த பறவையா இருந்தா அந்த வேட்டை, அந்த ஆகாரம், அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வாழ்க்கை முறை, ஜோடி எல்லாமே உண்டு. அதே ஒரே ஜீவனே இப்ப பறவையா இருந்தா அந்த வாழ்க்கைய வாழும். திரும்பி அது மீனா பிறந்தா மீன் வாழ்க்கைய வாழும். அதே ஜீவன் சிங்கமா ஆயிடுத்து அப்படின்னா மான் அடிச்சு சாப்பிடும், பச்சை மாமிசம் சாப்பிடும். அதே ஜீவன் திரும்பி மான் ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கு சிங்கத்தினுடைய நினைவுகள்லாம் இருக்காது, சிங்கத்தினுடைய வீரம் எல்லாம் இருக்காது. மானாக இருந்து கொண்டு புல்லெல்லாம் மேய்ஞ்சுண்டு சிங்கம் கர்ஜனை பண்ணிதான் பயந்து ஓடும். தான் பூர்வ ஜென்மத்துல சிங்கம் அப்படின்னு நினைப்பெல்லாம் இருக்காது. திரும்பி காக்கம் ஆயாச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆயிடும். குயில் ஆச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஆகும். ஒருவேளை பாம்பு ஆயிடுத்து, பாம்பு சரீரம் கிடைச்சாச்சுன்னா அதுல சுத்திண்டு கிடக்கும். இப்படி 84 லட்சம் விதமான ஷரீரங்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ அந்த 84 லட்சம் விதமான ஷரீரங்கள்ல சுத்திண்டே இருக்கோம் இல்லையா? இதிலிருந்து நாம் விடுபடுவதற்காகவே பகவான் 84 குரோச தூரம் உள்ள பிரஜமண்டலத்தை பூமியில் கொண்டு வந்தான். அதுல அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா இந்த 84 லட்சம் விதமான ஷரீரங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? அதுல தனித்தனி பரிக்கிரமா உண்டு. நேத்தியே சொல்லிட்டு இருந்தேன். பிருந்தாவனம் பரிக்கிரமா தனி, பர்சானா பரிக்கிரமா தனி, கோகுலம் பரிக்கிரமா தனி, அதுக்கப்புறமா கோவர்தன பரிக்கிரமா தனி. நிறைய பேருக்கு பொதுவா தெரிஞ்சது கோவர்தன பரிக்கிரமா, நம்ம திருக்குலேருந்து போறவர்களுக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நன்னாவே தெரியும். ஸோ இதுல பரிக்கிரமா பிருந்தாவனம் எத்தனை தூரம் பரிக்கிரமான்னு கேட்டிருந்தேன். 15 கிலோமீட்டர் பிருந்தாவன பரிக்கிரமா அப்படின்ட்டு. நான் எல்லா இடத்தினுடைய பரிக்கிரமா லிஸ்ட்டை நான் ஷேர் பண்றேன். வெப்பனை இன்னைக்கு நாளைக்கோ இப்படி இந்த பிரஜமண்டல யாத்திரையும் போது ஷேர் பண்றேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா அங்கேயே இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்த பரிக்கிரமா பண்ணுவார். பிருந்தாவனம் பரிக்கிரமா, முக்கியமா சூரிய கிரகண சமயத்தெல்லாம் பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணுவார்கள்.
அப்புறமா கம்ச தசமி அந்த சமயத்துல எல்லாம் மதுரா பரிக்கிரமா பண்ணுவார்கள். ராதாஷ்டமி சமயத்துல பர்சானா பரிக்கிரமா பண்ணுவார்கள். கோவர்தன பரிக்கிரமா எப்ப வேணாலும் பண்ணுவா. எல்லாருக்கும் தெரிஞ்சது கோவர்தனகிரி பரிக்கிரமா. ஸோ இது நேற்று கேட்ட ஒரு கேள்விக்கான பதில். அதுல இப்ப நாம நந்த கோகுலத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ பிருந்தாவனத்திலிருந்து நாம வெளில வந்தோம். பக்தரோட ஹரி அக்ரூர காட் பார்த்தோம். அங்கிருந்து ராதாராணியினுடைய அவதார ஸ்தலம் வந்தோம். அங்கிருந்து ரமணரேதி வந்தோம். ரமணரேத்தியிலேருந்து இப்ப அழகா நந்த கோகுலம் வந்திருக்கும். அந்த ரமணரேத்தியில முந்தானத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான். அது சவுண்ட் ஆடியோ சரியில்லைனால சொல்லலை. நேற்று ரீ ரெக்கார்டிங்லயும் அது சொல்ல விட்டு போச்சு. துர்வாசருடைய விஷயம். துர்வாசர் நிறைய கிருஷ்ணனை பத்தி கேள்விப்படுறார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கிருஷ்ணனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு வர. துர்வாசர் வரும் பொழுது பகவான் இந்த ரமண ரேத்தியில தான் குழந்தையா விளையாடி கொண்டே இருக்கான். ஜோரா விளையாடிட்டு இருக்கான். நல்லா பீதாம்பரம் எல்லாம் கட்டிண்டு தலையில மயில்பீலி எல்லாம் வச்சுண்டு ஜோரா இருக்கான் கண்ணன். அப்ப சாதாரண மனுஷ குழந்தையா கண்ணன் ஓடி ஆடி விளையாடு விழுந்து பிறண்டு விறுவிறுக்க தொடச்சுண்டு தாக எடுத்த பொழுது யமுனா தண்ணியை குடிச்சுட்டு குழந்தைகள் எப்படி விளையாடும்? அப்படியே தன்னை மருந்து ஊன்னு கத்திண்டு உலகமே தெரியாம அப்படியே அந்த விளையாட்டுல மக்னமாய் கிடப்பா. அப்பா அம்மா நேரம் காலம் பசி ஒன்றும் தெரியாது. விழுந்து அடிபட்டா கூட தொடச்சிட்டு போய் விளையாடும். ஸோ கண்ணனும் அப்படியே விளையாடுறான். தீராத விளையாட்டு பிள்ளை. அது பகவான் எந்த அவதாரம் எடுக்கணும் அந்த அவதாரத்தினுடைய 100% அப்படியே அவங்ககிட்ட பார்க்கலாம். நரசிம்ம அவதாரம்னா அந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் அப்படின்னு நரசிம்மன் அப்படி வந்துடுவான். அதே வராகமூர்த்தியா வந்தான்னா இந்த கர்கர் சப்தத்தோட வருவான். இப்படி ஒவ்வொன்றிலையும் ஃபுல் அந்த 100% பகவான் மட்டும்தான். அந்த கேரக்டராகவே மாறிட்டா அப்படின்னு சொல்லுவா இல்லையா சினிமால டிராமாலெல்லாம். அந்த மாதிரினா 100% பகவான் மட்டும்தான். அதே மோகினி ஆயிட்டான்னா பொம்பளை தோத்தா அவ்வளவுதான். நிஜமாவே ஒரு பெண்ணுடைய நளினங்கள் அந்த சிரிப்பு அந்த தலுக்கு மினுக்குன்னு சொல்லுவாள். இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா மோகினி அவதாரத்துல கம்ப்ளீட்டா நான் பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பகவானுடைய அந்த பெண்மைத்தனம். அப்ப இந்த கண்ணன் விளையாடும் போது துர்வாசர் பார்க்கிறார். இவனை போய் எப்படி பரபிரம்மம்னு சொல்றா? இது சாதாரணமா விளையாடின்னு இருக்கு. இது எப்படி நந்த பாபா நந்தலாலா இது தெய்வமான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு கிருஷ்ணன் அப்படியே அங்க சிரிச்சுட்டே ஓடி வர வாயை திறந்து இவர் பக்கத்துல ஓடி வரான். இவரு சிரிச்சுட்டு ஐயோ பாவம் ஏதோ குழந்தை நம்மளை யாரும் நினைச்சு ஓடி வர்றதுன்னு நினைச்சா டக்குன்னு பார்த்தா அது அப்படின்னு மூச்சு இழுக்கிறதா. இவர் அவன் வாய்க்குள்ள போயிட்டார். துர்வாசர் போயாச்சு. உள்ள போய் அப்படியே எங்கேயோ போறார். எங்க போறோம் அவருக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா அவர் இதுல இருக்கார் கோலோக பிருந்தாவனத்துல. அழகா அங்க ஒரு யமுனா தீரம், அங்க ஒரு பிருந்தாவனம், அங்க ஒரு ரத்னமணிமணி மண்டபம். அதுல ராதையும் கண்ணனுமா உட்கார்ந்து இருக்கா. ஒரு க்ஷணம் அந்த காட்சியெல்லாம் கிடைக்கிறது. அதுக்குள்ள அவன் மூச்சு இழுக்கிறான். அவனுக்குள்ள போறார். என்னடா எங்கேயோ போறோமேன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா ரமணரேத்தில உட்கார்ந்து இருக்கா. எதிர்க்க கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்கான். அப்ப அவருக்கு புரியுது இவன் சாட்சாத் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தான் அப்படின்னு அவருக்கு புரியுது. இந்த அனுபவம் அவருக்கு கிடைச்சது ரமணரேத்தியில. அப்ப அழகா நம்ம ரமன் ரேத்தி அங்கிருந்து நாம இப்ப நேர நந்த கோகுலம் போறோம். நந்த கோகுலத்துல கண்ணன் இருந்தது 3 வயசு வரைக்கும் தான். இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். பகவானுடைய கௌமார வயசுன்னா எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவன் பிறந்ததிலிருந்து ஒரு குழந்தையினுடைய 5 வயசு வரைக்கும் குமார பருவம் கௌமார பருவம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதான் முருகனை குமாரன்னு சொல்லுவார். எப்பொழுதுமே அந்த குழந்தை வழியே இருப்பாங்க. 5 வயசு வரைக்கும் கௌமாரம், 6 to 10 வரைக்கும் பௌகண்டம்னு பேரு.
11 15 வரைக்கும் கைஷோர பர்வதம், நந்த கிஷோர்ன்ற பாருங்க. கைஷோர பர்வத்தில் இருக்க அந்த டீனேஜர், அதுதான் கிஷோரன், நந்த கிஷோர்னு சொல்றது. அதுக்கப்புறமா 16 யௌவனம் ஆரம்பிச்சிடும். இதுதான் கிருஷ்ணனோடது. கௌமார பௌகண்ட கைஷோர பர்வதம். 1 to 5, 6 to 10, 11 to 15. 16 யௌவனம். கிருஷ்ணனுக்கு நித்திய யௌவனம். அதுக்கப்புறமா அவனுக்கு வந்து மிடில் ஏஜ் மேன், ஓல்ட் ஏஜ் மேன் அப்படிலாம் கிடையாது. நித்திய யுவா அப்படின்னு சொல்லுவார்கள். மச்சா, இதெல்லாம் சொல்லிட்டே வந்தேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன். நந்தகோபர் திருமாளிகை அப்படின்னு கேட்டேன். அழகா பகவானுடைய அந்த திருமாளிகை பாசுரம் ஆண்டாளோடது திருப்பாவை 16வது பாசுரம். சரியா? திருப்பாவையில குளிச்சுட்டு வந்து ஜபிக்கிற ஒரு பாசுரம் எதுன்னா 15 ஆரம்பிக்கிறது. 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான், அது 16. அதுக்கு அடுத்ததுல பாசம் அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரார். 16 நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். நம்ம மாதிரி 15 சொல்லிட்டு நினைக்கிறேன். 16 17 தான் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் சம்பர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அப்ப ஆண்டாளுடைய திருப்பாவைக்கான திவ்ய தேசம் இந்த நந்தகோபன் திருமாளிகை, நந்த பவனம் அப்படின்னு சொல்லுவார்கள். நந்த கிராமம், அங்க ஒரு நந்த பவனம் உண்டு. இந்த நந்த கோகுலத்திலையும் நந்த பவன் உண்டு. நந்தகோபன் திருமாளிகை அப்படின்னு நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடுறோம். நந்தகோபன் திருமாளிகை, கோகுலம் சின்ன ஒரு இடம். நேற்றையே சொல்லியிருந்த கோகுலம் அப்படின்னா பசுக்களை பராமரிக்கும் இடம், பசுக்களின் வசிப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்தைன்னு சொல்லுவா. அந்த மாதிரி கோகுலம் அப்படின்றது மாட்டு தொழுவம். சரியான வார்த்தை மாட்டு தொழுவம். அது என்ன, ஒரு ஊரே மாட்டு தொழுவம், அவ்வளவுதான். 1 கோடி பசுக்கள் நந்தகோபருக்கு உண்டுன்னா இதுக்கு நடுவில் மனுஷா வாழ்ந்துட்டு இருப்பான். சாதாரணமா மனுஷாளுக்கு நடுவில் பசுக்கள் வாழும், பசுக்களுக்கு நடுவில் மனுஷா வாழ்ந்தா அதுக்கு பேர் கோகுலம்னு பேர். இப்பெல்லாம் சாதாரண நிறைய இடங்கள்ல கோசாலான்னு இருக்கும். 10 15 மாடு, 50 மாடு, 100 மாடு, 500 மாடு இப்படி இருக்கும். நான் நிறைய பார்த்தது இந்த பாங்கே பிஹாரியினுடைய கோசாலா. ஒரு 1000கணக்கான மாடுகள் இருக்கும். அங்கதான் நிறைய மாடுகள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா புரியில பார்த்துருக்கேன். விஷ்ணு சர்மாஜியோடைய கோசாலால ஒரு 200 300 மாடு மேல பார்த்துருப்பேன். இதுவே வாவ் அப்படின்னு பிரமிப்பா இருக்கும். அது வரும் பொழுது சாயங்காலம் வரும்போது அந்த கோதூளி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரி, ஒரு 5000 மாடு கற்பனையே பண்ண முடியாது. 50000 மாடு சரி, 1,00,000 மாடு சரி, 10 லட்சம் மாடு, 50 லட்சம் மாடு, 1 கோடி மாடு கணக்கு பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிடும். எல்லா மாடு வந்துதா அப்படின்னு பாக்குறது. அதனாலதான் ஆண்டாள் சொல்றா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த 1 கோடி மாட்டுக்கு பால் கறக்க எத்தனை பேர் இருப்பா? இது ஒவ்வொன்றுத்துக்கும் தண்ணியை காட்டி தவிட்ட போட்டு புண்ணாக்க போட்டு மேய விட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றா பிரசவிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொன்றுத்தையா பிரசவிச்சு சீம்பாலை எடுத்து ஒவ்வொன்றுத்துக்கும் பேரை வச்சு, கருப்பு மாடு வெள்ளை மாடு, அது ஒவ்வொன்றுத்தையா கண்டுபிடிச்சு அது ஒவ்வொன்றுத்துக்கும் வேண்டிய மருந்தெல்லாம் கொடுத்து சிங்கம் புலி முதற்கொண்டு எல்லாத்துலேயும் பாதுகாத்துனா அப்ப நிஜமாவே உந்து மதகளிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் அப்படின்னு ஆண்டாள் சொன்னா. இத்தான மாடை மெயின்டைன் பண்ணணும்னா அந்த மனுஷனுக்கு என்ன திமிர் இருக்கணும் உடம்புல. அப்ப அவர் பெற்றது அதுக்கு எத்தான திமிர் இருக்கணும்.
அத்தனை மாடுகளை, அவ்வளவு மாடுகளை மேய்ச்சி அத்தனை மாடுகளை காப்பாத்துறதுக்காக கோவர்தன மலையை தூக்கினான்னா இதுக்கு என்ன திமிர் இருக்கணும் பயலுக்கு. அதனாலதான் இந்திரன் முதற்கொண்டு பிரம்மா முதற்கொண்டு அப்பா சாமின்னு வந்து காலில் விழுந்துடுறான். அதானே கண்ணன். அதாவது தெய்வீகம். நம்ம சனாதன தர்மத்துல யார் நிறைய பொறுப்புகளை எடுத்துட்டு அதை அழகா பண்றாலோ அவர்களை தெய்வ புருஷர்களா சொல்றது. தெய்வம் மனுஷ ரூபேன. மலைச்சு போறோம்ல, இப்ப 1 கோடி மாடுங்க எவா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி உன்னதமான காரியங்களை பண்றதுனால மலைச்சு போறோம். அதான் தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இப்ப எல்லாரும் ஒண்ணு மிலிட்ரிக்கோ நேவிக்கோ ஏர்போர்ட்ஸ்க்கோ போகிறது கிடையாது. உசுர துச்சமா மதிச்சு போறா இல்லையா? உசுரம்ல உசுர என்ன பெரிய அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா இல்லையா? நான் இப்ப 2 நாள் முன்னாடி கூட இந்த பாரத் கே வீர் அப்படின்ற அந்த வெப்சைட்டோடைய லிங்க் அம்சம் யார் யாருக்கு வேணுமோ அதை டொனேஷன் பண்ணாங்க. அப்ப சில பேர் அது ஆத்தன்டிகேட்டடான்னு கூட என்கிட்ட கேட்டிருந்தா நான் உடனே எனக்கு தெரிஞ்ச நம்ம சிஷ்யன் ஒருத்தர் இருக்க எக்ஸ் விங் கமாண்டர் அவர்கிட்ட அனுப்பி நான் ஜி இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க, இது ஒரிஜினல் தானே, அதுக்கு பைசா அனுப்பலாமான்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அஃபிஷியல் கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டாங்கன்னா அவர் அங்கேருந்து அவருக்கு ரிப்ளை, இது ஒரிஜினல் தான்ப்பா, தைரியமாக அனுப்பலாம், ஆனால் நாங்கள் யாரும் பணத்துக்காக வேலை பண்ணலை, நேஷனுக்காக வேலை பண்ணுறோம். ஒரு விஷயம் எனக்கு அப்படியே கண்ணில் கண்ணி வந்துருக்கும். அப்படி சொல்ல முடியும். எல்லாருமே வந்து தனக்கு என்ன பெனிஃபிட் தானே பார்ப்பா. இப்போ நான் இந்த வேலைக்கு போகிறேன், எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கிறது, இதுதான் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில. இன்னைக்கு ஐடி ஃபீல்டெல்லாம் பசங்க எனக்கு ஆன்சைட் அனுப்பிச்சாலா, அவளை விட ஜாஸ்தி பணம் வந்ததா, எவ்வளோ பேக்கேஜஸ், இதை விட ஜாஸ்தி பேக்கேஜஸ். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாறிண்டே இருக்கா, இதை விட பெட்டர் பேக்கேஜ் மட்டும் தான் போவா. எதை பற்றியுமே யோசிக்காமல் வருஷக்கணக்கா எவ்வளோ பெரிய ஆளாலும் உசுறு தானே மீன். அங்கே இப்போ கூட 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்தவொடனே யாரெல்லாம் லீவில் போயிருக்காளோ அவெல்லாம் உடனேயே மிலிட்ரி அவளோட பேஸுக்கு வரணும்னு சொல்லி லெட்டர் வந்தாச்சு. அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு யங்ஸ்டருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த நாள் கிளம்பியாச்சு. என்ன ஒரு தைரியம் இருக்கணும் அந்த பொண்ணுக்கோ இல்லாட்டி அந்த அம்மாவுக்கோ அந்த பந்துக்களுக்கோ அந்த பிள்ளைக்கோ. உசுரதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கும் பொழுது இல்லை தேசம்தான் அப்படின்னா, அதனாலதான் அவள்லாம் மரணம் அடைஞ்சா வீர ஸ்வர்க்கம்னு சொல்றோம். நிஜமாவே தெய்வங்கள் மட்டும்தானே வந்து உசுர பெருசா எடுத்துக்காது இல்லையா? அறப்பைத்தியங்கள் பயங்கரவாதிகள் அப்படி இருப்பா வச்சுக்கோங்க. அதாவது நம்மளால செய்ய முடியாத தியாகங்கள் இல்லைன்னு சொன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாததான மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை சுமக்கிறதுக்கு நிஜமாவே தெய்வ அருள் வேண்டும். இப்போ மிலிட்ரி ஆஃபீஸர் இருக்கார், விங் கமாண்டர் இருக்கா, அவெல்லாம் இருக்கான்னா எவ்வளோ பொறுப்புகள். எத்தனை இடத்துல போய் ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இங்க இருக்க 130 கோடி மக்கள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக அங்க எல்லையில நிற்க முடியும்னா, அதனாலதான் திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அபரிமிதமான பொறுப்புகளை சுமக்கணும். எல்லாத்துக்கும் அந்த பொறுப்புகளை நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது தான் உலகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம். பொறுப்பு எடுத்துக்கிறவன் தான் தலைவனாக முடியும். நிறைய பொறுப்புகளை சுமக்க 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 உலக தலைவன் ஆகலாம், அவன் தான் பேரரசன் ஆகலாம். அதனால ராமனையே கொண்டாடுறோம்னா எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிறான். அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்றணும், அந்த பொறுப்பு என்னுடையது. 14 வருஷம் வனவாசம் போறேன். சீதையினுடைய கற்பை பத்தி யாராவது சந்தேகப்படுவா, அவளுடைய கணவனா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனாலதான் அக்னி பிரவேசம் முதற்கொண்டு ஒரு பிரஜை அவனுடைய சந்தேகம், அதற்காக ராஜாராமனா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறான். அதே தெய்வமானவன் அப்படின்றதுனாலேயே ஜடாயுக்கு மோட்சம் அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறான். ஏன் ராமனை வந்து மரியாதா புருஷன் உத்தமன் புருஷோத்தமன் ஏன் கொண்டாடுறோம்னா, பொறுப்புகள் சுமந்த ஒரு அவதாரம்னா ராம அவதாரம். மற்ற அவதாரங்கள்ல பொறுப்புகள் ஒரு லெவல் வரைக்கும் தான். இப்ப ஏன் ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் கொண்டாடுறோம்னா அவ்வளவு பொறுப்புகளை சுமக்கிறா. சம்சாரிகளுடைய பல விஷயங்களுக்கு பொறுப்பை சுமக்கிறா. இப்ப அவாவா தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பேரன் பேதி இவர்களுக்காக ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு குடும்பம், ஒரு கிராமம், ஒரு தேசம், ஒரு சனாதன தர்மம் எதிர்கால
குழந்தைகளுடைய வாழ்க்கை இவ்வளவு யோசிச்சு கோவில்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் புனருத்தாரணம் பண்றா, எல்லா விஷயங்களையும் எழுதுறானா. அதான் சங்கரர், ராமானுஜர், மத்வர், சைத்தன்ய மகாபிரபு இவாளெல்லாம் ஏன் கொண்டாடுறோம் தெய்வ புருஷர்களானா, பெரிய பொறுப்புகளை எடுத்துட்டு ஜனங்களுக்கான வழியை காட்டுவதனாலே அவர்களுக்கு அந்த ஏற்றம். ஸோ பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள பழகிக்கோங்க. இப்ப அர்ஜுனனை பெருசா தெய்வ புருஷனா கொண்டாடுற தேவாம்சம் சொல்றோமே ஒழிய, ஏன்னு கேட்டா பொறுப்பு எடுத்துட்டு யுத்தம் பண்றதுக்கு பயப்படுறான், சண்டை போடுறதுக்கு அழறான், புலம்பறான். கண்ணன் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒத்த காலம் நிக்கிறதுனால கண்ணன் தெய்வம். சண்டை போட மாட்டேன்னு பயந்து அழறதுனால சாதாரண ஒருத்தனாயிடுறான் அர்ஜுனன். அப்ப பொறுப்புகளை தட்டி கழிக்க கூடாது. நந்தகோபர் எந்த இடத்துலையுமே தன் பொறுப்பிலிருந்து விலகினார்னு கிடையாது. அதனால்தான் நந்தகோபருக்கு அத்தனை ஏற்றம். அப்ப 1 கோடி மாடுகள், அதற்கு நடுவில் வாழ்ந்த ஒரு குடும்பம் நந்தகோபருடைய குடும்பம். இவருக்கு 1 கோடியா? உபநந்தனுக்குலாம் ஒரு 10 லட்சம் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ரிஷபானுக்கு 50 லட்சம். அதுக்கப்புறமா இதுலயே நந்தன் வேற ஒருத்தர், இவர் நந்த ராஜாக்கு 1 கோடி. 5 லட்சம் 10 லட்சம். இவ எல்லாருக்கும் ராஜா யாருன்னா நந்தகோபர். அப்ப இத்தனை கோடி மாடுகள், ஏன்னா 9 உபநந்தன்கள் உண்டு அப்படின்னு காண கிடைக்கிற நந்தகோபருடைய கீழே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு மாடு இருக்கும். அப்புறம் ரிஷபானு வரன் தான் 50 லட்சம். இதெல்லாம் ரிஷபானு சாதாரண உண்டு. அவளுக்கு எத்தனை லட்சம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். இவ்வளவுக்கும் ஒரு ராஜா நந்தகோபர், அவருக்கு ஒரு பிள்ளை கிச்சாபை. அதனாலதான் ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பினான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்வன. இதுக்கு ஒரு ராஜாதிராஜன் யுவராஜன் பிறந்துட்டான்னா கொண்டாடத்தானே செய்வார். அதனால நந்தகோபர் திருமாளிகை வசத்தி. அதுக்கு சொல்லும் பொழுதே சௌராசி கம்பா அப்படின்னு சொல்ல. சௌராசினா 84, கம்பம்னா தூண். சௌராசி கம்பானா 84 தூண்களோடு அமைந்த நந்தகோபர் திருமாளிகை. அது ஒரு காலகட்டத்தில் 84,000 தூண்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லுதா. எதுக்கடா அப்படின்னா திரும்பி அதேதான். அந்த 84 தூண்கள்ன்றது 84 லட்சம் ஷரீரங்களை அடக்கினது. விஸ்வகர்மா உண்டாக்கின நந்தகோபன் திருமாளிகை. அந்த திருமாளிகை ஒரு பிரதர்ஷனம் பண்ணியாச்சுன்னா 84 லட்சம் ஜென்மாவிலிருந்து விடுதலை கிடைச்சிடும்ன்றது புராண இதிகாசங்கள் சொன்ன விஷயங்கள். ஸோ நந்தகோபன் திருமாளிகைனா என்னன்னு பார்த்துருக்கோம். இன்னும் உள்ள போகலை, அது நாளைக்கு உள்ள போகும். நந்தகோபன் திருமாளிகை, நந்த பவனம். ராதே கிருஷ்ணா, இதை கேட்கறதே பாக்கியம். ஸோ நந்தகோபுரம் ஏதோ சாதாரண ஒரு மாட்டுக்காரன் அப்படின்னு மட்டும் நினைச்சுடாதீங்கோ. 1 கோடி மாடுகளின் தலைவன். 1 கோடி மாடுகள், அதன் கீழே இருக்கக்கூடிய மாடுகளை வச்சிருக்க அத்தனை பேருக்குமான ஒரே தலைவன் நந்தகோபன். ராதே கிருஷ்ணா. அப்ப எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கும். 1 மாடு இருந்தாலே ஐஸ்வர்யம். 1 கோடி மாடுன்னா தேவர்கள் எல்லாம் தொழுவார்கள்ன்றது இதுதான். ஆண்டாளே தொழுதாச்சு. அப்புறம் வேற யார சொல்றது? ஜெய் போல நந்தகோப மகராஜ் கி ஜெய். அதனாலதான் நந்தகோபன் மருமகளாக ஆகணும்னு ஆண்டாளுடைய லட்சியம். அதனாலதான் நப்பின்னை பிராட்டிக்கு ஏற்றம். அதனாலதான் ராதே 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 ராதே. ஏன்னா அந்த நந்தகோபன் திருமாளிகைக்கு ஒரே மருமகள் யார் அப்படின்னா ராதாராணி மட்டும்தான். அதனாலதான் ஸ்ரீஜின்னு பேர். இத்தனைக்கும் சேர்த்து ஒரே ஒரு மாட்டு பொண்ணு. 1 கோடி மாடுகளுக்கு யுவராஜன் கிருஷ்ணன்னா யுவராணி ராதா ராணி. அப்ப அந்த ரோஷம் மானம் கிருஷ்ணனையே காலில் விழ வைக்கிற திமிர் இருக்கத்தானே செய்யும். ராதே கிருஷ்ணா. அதுவும் இன்னைக்கு அழகான சித்ரா பௌர்ணமி. கள்ளழகர் வைகையில் மண்டூக மகரிஷிக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காட்சி கொடுக்கிற நாள், காட்சி கொடுத்த நாள். ரொம்ப விசேஷமான ஒரு சித்ரா பௌர்ணமி. அது சித்ரா பௌர்ணமி ரொம்ப அழகா இருக்கும். மறக்காம பௌர்ணமியை பாருங்க, அது ஒரு சுகம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय அது இல்லாமல் இன்னைக்கு தான் ராதாரமணன் பிரகடனமான தினம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு ராத்திரி. ஸோ இன்றைக்கி ராதாரமணனுக்கு விசேஷமாக அபிஷேகம் அலங்காரம் ஒரு ஜான் பயலுக்கு ஊரே திரண்டு நின்றுண்டு அது பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேறு. அதுக்கு லிட்டர் கணக்காக பால் தயிர் மோர் ஒரு அண்டால் அப்படி முக்கி முக்கி எடுத்தாலே போதும் பய அவ்வளோதான். அப்படி தான் சைஸு. அண்டால பால் வச்சு ஒரு முக்கு, அண்டால தயிர் வச்சு ஒரு முக்கு, அண்டால தேன் வச்சு ஒரு முக்கு முக்காமல் அதை வேற தூக்கி தலையில் விட்டு அத்தனையும் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். ராதா ரமண பகவானுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.